ஹலோ கமலா, நல்லா இருக்கியா? புதுசாக ஒரு புத்தக கண்காட்சி வந்திருக்கு, உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஹலோ ரெபேக்கா, நான் நல்லா இருக்கேன். உனக்கு தெரியாதா, நம்ம எல்ஐசி நிறுவனம் நடத்துகிற அட்டகாசமான போட்டி பற்றி? போட்டியா? அடடா கமலா, எனக்கு தெரியாதே. நான் ஊருக்கு போயிட்டு நேற்று தான் வந்தேன். சரியா போச்சு போ. அதான் நம்ம முகர்வர்களோட வாட்ஸ்அப்பில் நம்ம பிஎம் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காரே, நீ பார்க்கலையா? அச்சோ இல்லையே. கமலா, நீயே சொல்ல ப்ளீஸ். நம்ம நிறுவனம் தலைவரை சந்திப்போங்கிற அட்டகாசமான போட்டியை ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. அப்படியா? அதுக்கு குவாலிஃபை ஆகணும்னா என்ன க்ரைட்டீரியா? அதை கொஞ்சம் நீயே எடுத்து சொல்ல. அதுவா, 7 பாலிசி, இல்லைன்னா 10 லட்சம் ரூபாய் சிங்கிள் ப்ரீமியம், அப்படி இல்லைன்னா 2 லட்சம் ரூபாய் நான் சிங்கிள் ப்ரீமியம் கொடுத்தா கோயம்புத்தூரில் நடக்கிற சிஇஓ அண்ட் எம்டி மீட்டில் நாம் கலந்துக்கிறதுக்கு தேர்வாகலாம். அப்படியா? ஆமாம். 14 பாலிசி, 20 லட்சம் ரூபாய் சிங்கிள் ப்ரீமியம் அல்லது 4 லட்சம் ரூபாய் நான் சிங்கிள் ப்ரீமியம் கொடுத்தா பங்கெடுத்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கான ஹானரும் கோயம்புத்தூர் மீட்டிங்கில் கிடைக்கும். அடேங்கப்பா, ஜோர் மேலே சொல்லு. 21 பாலிசிகள், இல்லை 30 லட்சம் ரூபாய் சிங்கிள் ப்ரீமியம் அல்லது 6 லட்சம் ரூபாய் நான் சிங்கிள் ப்ரீமியம் கொடுத்தா உன்னோட கணவரோடு சேர்ந்து இந்த மீட்டிங்கில் நீ கலந்துக்கலாம். அப்படியா கமலா? அப்போ இந்த போக்குவரத்து செலவெல்லாம் தேர்வாகிற எல்லாருக்குமே 3rd AC ட்ரெயின் ஃபேரோட 2000 ரூபாய் பாக்கெட் எக்ஸ்பென்சஸும் கொடுத்து நம்ம நிறுவனம் தேர்வாகிறவங்களை கோயம்புத்தூர் மீட்டிங்க்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அட்ராசக்க. சரி, நீ இந்த போட்டியில் எப்படி வெற்றி பெறணும்னு அதையும் நீயே சொல்லிக்கூட கமலா, எனக்கும் ஆசையாக இருக்குது. சிம்பிள், விடாமுயற்சி தான். முதல்ல உன்னோட பாலிசிதாரர்களோட லிஸ்ட் எடு. யாருக்கெல்லாம் பாலிசி மெச்சூரிட்டி ஆகுதோ அவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம இத்தனை வருஷம் இந்த நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பாலிசிதாரராக இருந்த அவங்க தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி புது பாலிசிகளை அவங்கக்கிட்டேருந்து வாங்கிறதுக்கு பாரு. யாருடைய பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு சேர்ந்துருக்காங்களோ அவங்கக்கிட்ட எல்லாம் அந்த சேவிங்ஸுங்கிற பழக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பொது பாலிசியை போட சொல்லி நம்ம பாலிசிதாரர்கள்கிட்ட நம்ம கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க நம்ம பாலிசிதாரர் வீட்டில் பிறந்திருக்குன்னா தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாலிசி கொடுக்க சொல்லணும். இப்படியாக நம்மால் கண்டிப்பாக ஒரு பேக்ரவுண்ட் ஹோம்ஒர்க் செஞ்சோமானா இந்த போட்டியில் நிச்சயமாக வின் பண்ண முடியும். ஏய், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எங்கே போகிற? கமலா, நீ சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஹோம்ஒர்க் செய்ய வேண்டாமா? இப்போவே போகிறேன். என்னோடய பாலிசி ஹோல்டர்ஸ் லிஸ்ட்டை எடுத்து கண்டிப்பாக இன்னும் 3 வாரம் இருக்கே இந்த போட்டி முடியறதுக்கு. நானும் விடாமுயற்சியோட பாலிசிகளை அள்ளி இந்த போட்டியில் கலந்துக்க போகிறேன். உன்னையும் கோயம்புத்தூரில் பார்க்குறேன். பாய் கமலா, தேங்க்யூ.